ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக குண்டு கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் வந்திருந்தது. அதை பார்க்கவும் சரி என்ன குழம்பு வைக்கணும்னு ஒரு முடிவு என்ன குழம்பு வைக்கணும் இந்த மாதிரிக்கிட்டே இருந்தேன். கத்திரிக்காவும் சரி இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்கணுங்கன்னு முடிவே பண்ணிட்டேன். கத்திரிக்காய் பெருசாக இருந்தது, அதையும் அரிஞ்சால் கூட அப்படியே பிஞ்சாக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது கத்திரிக்காய். சரின்ட்டு அப்படியே 4 நாளாக வவுந்து எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதே எண்ணெயில் மிளகு, ஜீரகம், சோம்பு, போட்டு வதக்கிக்கிட்டு அப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க, அதையும் போடுங்க. அப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் இருந்தது, அதை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் 2 தக்காளி தக்காளியும் அரிஞ்சு அதோட வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் இருந்தால் தேங்காயும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், நான் ஒரியூர் மிளகாய் இருந்து போட்டிருக்கேன், நிறம் கொடுக்கும் அப்போ தான் பார்க்க. நான் காஷ்மீர் மிளகாய் ஒன்று இருந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா ஹீட்லாம் ஆறின பிறகு, அதோடய சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறமேல அதே எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு அதுலேயே எண்ணெய் கத்திரிக்காயும் போட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா நான் அப்போ வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், அதனால தான் அதை நான் என்னால் காமிக்க முடியல. இப்போ வந்து அது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எடுத்து இறக்கிட வேண்டியதான். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் வந்து வங்கனப்பள்ளி மாங்காய் வந்திருந்தது, எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து தான் வந்தது. அதை வந்து நான் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டு பழம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் காய் செங்காவாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பழம் சாப்பிட்டா தான் சுகர்னு சொல்கிறாங்களேன்ட்டு. அப்புறம் வடகம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மாங்காய், வடகம், இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். வங்கனப்பள்ளி மாங்காய் அது. பாய்.